ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூறாங்க காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஏர் ஹோஸ்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே எல்லாருமே பிளெயின்லேருந்து இறங்கினதுமே அங்கே நம்ம ஹீரோ லூ அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பிளெயின்லேயும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும், நீ என்னோட பொண்டாட்டி தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கா, அவளோட தேவைக்காக தான். ஸோ அவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின், பட் என்னால் இது இந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து வேலைக்கிட்ட அவட்ட அங்கே கார்டை கொடுத்து, ஃபஸ்ட்டு நீ உனக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு ஒழுங்காக பண்ணு. என்னோடய ஃபேமிலி வந்துட்டு ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என் வீட்டில் வந்துட்டு கிராண்ட் சைல்டு வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்டு அங்கே கிளம்பி வந்து, என்னப்பா நீ அந்த பொண்ணுக்கு என்றைக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிற, நீ வந்துட்டு எப்போ லின்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பின்னாடி இருந்து அதெல்லாமே கேட்டுட்ருக்கா. இப்போ அங்கே நம்ம லூ, நீ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாத, அது என்னோட பர்சனல் மேட்டர் அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினை திரும்பி பார்த்தா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு கிளம்பி அங்கே ஒர்க்குக்காக போனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மற்ற ஏர் ஹோஸ்டர் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே பிளெயினில் வந்து திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. பட் ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே காப்பாற்றி அவங்க எல்லாத்தையுமே அங்கே வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம இன்னுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா லின்னுன்றது அங்கே இவளோட சிஸ்டர் தான். ஸோ இப்போயுமே நீ அவ்வளோதான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே இருக்க ஏர் ஹோஸ்டர் எல்லாருமே உண்மையிலேயே இவங்களோட ஜோடி பொறுத்த ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குப்பா அப்படின்ற செட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லின் வேற, இன்றைக்கி நீ ரொம்பவே ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரிவார்ட் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, இதெல்லாமே கொடுக்குறதுக்கு நீ யார் அப்படின்ற செட்டு கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் அவள் அதை காதலே வாங்கலை. என்ன பிரச்சனையோ கூடி சீக்கிரம் லூ வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பட் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 3 மடங்கு நான் வந்துட்டு சேலரி கொடுக்க போகிறேன் அப்படின்ற செட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோட்ட ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். வெளியே வந்துட்டு யாரோ தான் இந்த மாதிரி பிளெயினில் பண்ணியிருக்காங்க, நான் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆளுங்க எல்லாமே கூப்பிட்ருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த லின் வந்து, பார்த்தையில இப்போயுமே அவர் என்ன மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு, நீ தான் அவரோட பின்னாடி சுற்றிட்டுருக்க, நீ வந்து உன்னோட வாழ்க்கையவே வந்துட்டு வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அவன் வந்துட்டு ஒரு டூலாக தான் உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கான், பேபி பெற்றுக்கிறதுக்காக, வேறு ஒன்றுமே கிடையாது, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் நீ தேவை, மற்றதுக்கெலாம் நான் தான் தேவைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அதான் நான் உண்மைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது ஏதோ ஒரு லேடி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின், எதுவும் எனக்கு தேவை கிடையாது, நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வயிறு ஆல்ரெடி ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், அப்படியா பேசாமல் நான் வந்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதுமே, தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், சரி ஃபைனலாக வந்துட்டு இந்த தடவை மட்டும் உன்ட்ட ஹெல்ப் கேட்குறேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறா. பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க லூவோட கம்பெனிக்கு கீழே பயங்கரமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டாங்க. வந்துட்டு எல்லாத்தையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு மிரட்டிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணி விட்டான். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் கோவமாயிட்டு விலகி போன்னு சொன்னதுமே, நீ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போராட்டம்லாம் எதுக்காக பண்ண வச்சுட்ருக்க, நீ தானே பண்ண வச்சுட்ருக்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உனக்கு நான் எழுதி கொடுக்கணுன்னு வேற நீ ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், நான் வந்துட்டு என்ன தப்பாக பண்ணிட்டேன், ஏன் நீ வந்துட்டு 3 இயர்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பாக மறைச்சி வச்சுருக்க, அப்போ நான் என்ன உன்னோட மிஸ்ட்ரெஸ்ஸா, நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மிஸ்ஸினான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் என்னோட வீட்டில் வந்துட்டு ஆசைப்படுறாங்க, நீ ஒரு பேபி பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, பட் என்னால் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும், நான் வந்து உன் கூட ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்க முடியாது, டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவன் வந்துட்டு என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே அப்போ அவனுக்கு கால் வந்துடுது. அவன் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, இப்படி தாத்தா வந்துட்டு நம்மளை அங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்ருக்காரு, நம்ம போகணுன்னு சொன்னதுமே, ஃபைனலாக போகிறேன், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் உன் கூட சேர்ந்து, இதோட உன்கிட்ட நான் டைவர்ஸுமே வாங்க போகிறேன்னு அவள் சொல்கிறா.
பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டிங் மாதிரி வந்ததுமே, தாத்தா ஐ திங்க் எனக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் வர சொல்லி செக் பண்ணதுமே 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க, ஃபைனலாக எனக்கு ஒரு வந்து பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம லூ இது எப்படி வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கே தெரியல, பட் நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் அபார்ஷன் பண்ணிடுவேன், உனக்கும் லின்னுக்கும் நடுவில் நான் எப்பயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அப்படி கனவுளோட நினச்சிடாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே லின் வந்துடுறா. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினாக தான் உன் ஆசை காதலி வந்துட்டால பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே நம்ம லூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன இப்போ அவனை டைவர்ஸ் வாங்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த டயத்தில் எப்படிப்பா முடியும், நீ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறா. இவ தான் அன்றைக்குமே கால் பண்ணி பேசினவ. இப்போ நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வா, நான் உனக்காக ஒரு பையனை சூஸ் பண்ணுறேன், நீ அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக ஹீரோயினை ரெடி பண்ணி அங்கே வந்துட்டு பசங்களை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே ஏகப்பட்ட பசங்க வந்திருக்காங்க. அதில் கூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிட்டு அங்கே ஃப்ளார்லாமே கொடுத்து அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், நல்லபடியாக பார்த்துக்கவேன்னு. அங்கே அதே சைடில் தான் நம்ம லின்னும் லூமே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே நர்வஸ் ஆகி போய் எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன், கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், இந்த குழந்தையுமே அபார்ஷன் பண்ணிடுவேன், எனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா, நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நைட் அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டு இருக்கோமே மெய்டு வந்துட்டு அவனுக்காக அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது என்ன வந்துட்டு நல்லாவே இல்லை, எனக்கு அவளோட கையில் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ணும், நீங்கள் அவட்ட கேட்டு வந்துட்டு செய்யுங்க, இல்லை அவளை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே அவங்க கால் பண்ணுறாங்க. இப்படி சாருக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, அதே மாதிரி பண்ணி கொடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்பவே கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ டைவர்ஸ் வேணும்னா ஒழுங்காக வந்துட்டு எனக்காக சமைச்சு கொடு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட்டு அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீ ஒரு வேளை வந்து வேலைக்கே வரமாட்டேனுமோ நினச்சோம்ப்பா அப்படின்ற சைட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று நிலைமை இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராமேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே நம்ம லூ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன இது இப்படி வந்துட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிடுறான். அங்கே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நீ வந்துட்டு என்ன கதை கட்டி விட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே லின் வந்துடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டதுமே என்னாச்சுன்னு தெரியல, இப்படி சூறாங்க பிடிச்சி அவர் உள்ள கோமாயிட்டு இழுத்துட்டு போனான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே விட மாட்டாரு. பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்து என்ன பிரச்சனை, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வேலையை போய் பார்க்க போல இல்லை வீட்டுக்கு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே எல்லாருமே பயந்து போய் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா வேணுக்குனே அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே தோளில் சாஞ்சிட்டு இருக்கவுமே லின் ரொம்ப கோவமாயிட்டு நீ எனக்கு நல்ல விதம் பண்ணுறது மட்டும் கிடையாதுன்னு நல்லாவே எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, பட் இப்போ மீட்டிங் டைம் ஆயிடுச்சுக்கு உன்ட்ட நான் இதை பற்றி பிறகு பேசிக்கிறேன், நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லூவை பார்த்து கூப்பிடுறா. அங்கே மீட் பண்ண போகிற பர்சன் வேறு யாரும் கிடையாது, அந்த கம்பெனியில் சிஸ்டம் எல்லாத்தையுமே யாருமே ஹேக் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் அங்கே நம்ம ஹீரோயினை வந்து பார்த்ததுமே நீங்கள் என்ன ரோமனான்னு சொல்லிட்டுங்க கேட்குறாரு. இல்லையே அப்படின்ற சொன்னதும் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்பை வந்துட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற சொன்னதுமே இல்லை இது சும்மா கிடச்சிச்சு நான் மாட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பட் அது யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பிறகு அந்த பர்சனுமே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே அங்கே மீட்டிங் வச்சு தன்னோட கண்டுபிடிப்பு எல்லாமே அங்கே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது இங்கே வந்து ஹேக் பண்ணி அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு ரொம்பவே பாராட்டிட்டு அவனுக்கு 300 மில்லியன் அங்கே கொடுக்குறா. அந்த செக்கை நம்ம ஹீரோயின் பிடிங்கிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒருத்தான் நான் வந்து கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நாங்கள் வந்துட்டு ஏதோ பண்ணதுமே ஒரு லேடி எங்கள் வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம சிஸ்டம் எப்படியோ ஹேக் ஆயிடுச்சு, யார் வந்துட்டு பண்ணாங்கன்னு தெரியல, அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டிக்கெட் எதுவுமே புக் பண்ண முடியலன்னு சொன்னதுமே இப்போ என்னமோ இவ்வளோ பாராட்டிட்டு இருந்தீங்க, இதனால் வந்துட்டு இவனுக்கு 300 மில்லியன் வேறு கொடுக்க போனீங்களே, இதுக்கு ஒருத்தா இவன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போனதுமே கண்டிப்பாக வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி இந்த கண்டுபிடிப்பை வேறு யாராலையுமே வந்துட்டு இப்படி ஹேக் பண்ண முடியாது, அது ரோமனாக தான் இருக்கணும், நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த லேடியை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு அதனால் சரியாக தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே அங்கே லின்னுக்கும் அங்கே நம்ம லூக்குமே ரொம்ப அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டுருக்கு.
பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் அவங்க 2 பேருமே ஏன் சுத்தமாக பிடிக்காம போயிருச்சுன்னா, அவங்க அப்பா இறந்ததுமே அம்மாவோட ரொம்ப நிலைமை மோசமாக இருந்திருக்கு. பட் வந்துட்டு அந்த சொத்தை எல்லாத்தையுமே இல்லைன்னு தன்னோட வசப்படுத்திட்டு அங்கே அப்ராடுக்கு படிக்க போயிட்டாங்க. எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவை வந்து கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது உங்களோட ஒய்ஃபோட கடமை ஆயிடுச்சு. அதனால தான் லின்னை பார்த்தாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் நடந்திருக்கா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிட்டு, இப்போ அர்ஜென்ட்டாக நான் வந்து உன்னை மீட் பண்ணணும், என்கிட்ட நீ வாக்கு பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கூப்பிட்டதுமே அவன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடு, நான் ஃப்ரீடமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொன்னதுமே இன்னும் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே தாத்தா வந்துடுறாரு. என்னோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு, நீ தான் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பா, அதனால தான் அவள் டைவர்ஸ் கேட்டுட்ருக்கா, என்னடா பண்ண அப்படின்ற சிட்டங்க கோவப்பட்டு திட்டாரு. 2வது 3 இயர்ஸாக உனக்கு வந்துட்டு பேபி பிறக்கல, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றது எனக்கு தெரியும், உனக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கும், ஒழுங்கா இந்த மெடிசன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து குடிடான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக சொல்லிட்டீங்க தாத்தான்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே கோமாகி போயிட்டு அந்த மெடிசன் எடுத்து குடிச்சிட்டு இப்போ என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமானு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பட் இருந்தாலும் இவன் கூட சேர்ந்து என்னால் இதுக்கப்புறமே குடும்பம் நடத்த முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அப்போங்க தாத்தா நான் தானே உனக்கு ஆசையாக மேரேஜ் பண்ணி வச்சேன், நீ எனக்காச்சும் மரியாதை கொடுக்கணும்ல, ப்ளீஸ் நீ வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, எனக்காக அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுமான்னு சொன்னதுமே எப்படி இவன் கூட போய் இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பட் அவன் நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேபியை பெற்றெடுக்கிற வரைக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போகக்கூடாது, என் பிள்ளை இன்னொருத்தனை போய் அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறமே உன் கூட நான் சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமாயிட்டு போயிட்டுருக்கா. ரூமில் போய் எங்கள் கதவை மூடிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, எவ்வளோ மோசமான ஹார்ட்ஸான வேர்ட்ஸ்லாம் பேசிட்டு என் மனசை வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு. அப்போ என் கதவை வந்து நாக் பண்ணதுமே உன்ட்டு நான் எதுவும் பேச விரும்பல, மரியாதையோடு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே உள்ளே போனால் அவளுக்கு தலையெல்லாமே சுற்றி அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அங்கே அந்த வேஸ் கை தழுவி கீழே விழுந்ததுமே அவன் பயந்து போயிட்டு உள்ளே வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் கிடையாது, இப்படி சிம்பத்திலாம் நீ காமிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கேர் பண்ணிக்க எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே டாக்டர் வந்து கால் பண்ணிடுறாங்க, உங்கள் அம்மாவோட கண்டிஷன் முந்தையோட ரொம்ப பெட்டராக இருக்குமா, நீங்கள் வந்து பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுமே ஹீரோயின் அங்கேருந்து போக பார்க்குறா. பாவே நான் உண்மையிலே வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் அம்மாவோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நீ இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது, 2வது இதை பற்றி உனக்கு 3 இயர்ஸாக எதுவுமே தெரியலன்றப்ப என்ன நீ வந்துட்டு என்ன கேர் பண்ணி பார்த்துக்குவ, நீ ஒன்றும் பார்க்க வேணாம், லின்னோட சேர்ந்து இரு, அதான் உனக்கு வந்துட்டு ஹாப்பி எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை வந்து நான் சேல்ஸ் பண்ணணும், எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே நான் தானப்பா ரெடி பண்ணணும்னு சொன்னதும் நீ எதுக்காக இதை போய் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் தேவை கிடையாது, எனக்கு காசு தேவைன்னு அவன் சொன்னதுமே அங்கே அந்த லீட் வந்துடுறா. நீ அடுத்தவங்களோட பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுவேன், இது எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னதுமே இது யாருக்கு சொந்தமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது யாரோடதுன்னு எனக்கு தெரியும், நீ தலையிடாமல் இருந்தால் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவளாவே கீழே விழுங்குற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதுமே அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோங்க தூக்கி விட்டதும் இங்கே பார்த்தீங்களா இவ தன்னோட வெட்டிங் ரிங்கை சேல்ஸ் பண்ண போகிறா, ஏன் சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு பிடிச்சி தள்ளி விட்றான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோயின் சரி பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஒரு 30 லட்சம் காசை கொடுத்துட்டு நீயே இதை வாங்கிக்க ஏன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு செக்கை போட்டு கொடுங்கன்னு சொல்கிறான். 50 லட்சம் கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறான். ஹீரோயின்மே அதை ஹாப்பிட்டு அங்கே வச்சுட்டு போனதுமே ரொம்ப கடுப்பாகி போயிருது அவனுக்கு. அந்த லின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு உனக்கு அவ்வளோ காசு நீ ஏதாச்சும் கேட்டையா, எதுவுமே நீ அவளை கண்டுக்க மாட்டா, எப்பயுமே உனக்கு ஒரே ஒருத்தியை தான் பிடிக்குமா, குருட்டித்தனமாகவே நீ இருப்பியான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இந்த காசு எல்லாமே அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கா, உனக்கு என்னத்தை புரிய போகுதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனதும் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகி போயிட்டு அவங்க அம்மா பற்றி விசாரிக்க சொல்லி அவங்களுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ண அவனே வந்துட்டு கட்ட சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு இருக்கும்போது தாத்தா கால் பண்ணுறாரு, நைட்டு நீ டின்னருக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேலமான்னு சொன்னதுமே தாத்தா நாங்கள் வந்துடுவேன் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வேமா காருக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு இந்த ரிங் வந்து அவர் உனக்கு ஆசையாக கொடுத்தது, நீ இதை வந்துட்டு நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் நீ தான் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ கலட்டணும்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டே இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே வீட்டுக்குமே கார் வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக மறைஞ்சிக்கிறா. இப்போ தாத்தா வந்துட்டு எங்கே சூறாங்க காணோம் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை தாத்தா அவளுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்
இருக்கேன்னு சொல்கிறப்ப அங்கே உள்ள அவளோட காலை அவர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. சரி சரி நீ வந்துட்டு மெதுவாக வா, நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாமே சரி பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட இதுக்கப்புறம் வச்சுக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போகுதுன்னு தெரியல, உனக்கு என்ன வேணாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு கார்டு இப்போ என் கைக்கு வந்துருச்சு, என்கிட்ட அன்லிமிட்டெட் காசு இருக்குது, இந்த காசு எப்படி வந்துட்டு செலவு பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே பெயிண்டிங் வாங்குறதுக்காக போயிருக்கா தாத்தாவோட பர்த்டேக்காக. இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதுவே நீங்கள் பேக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அந்த லின்னு அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. எதுக்காக நீ இப்படிலாம் தாத்தாக்காக வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்க ரொம்ப கம்மியான ரேட்டில், நான் பாரு அவருக்காக 10 மில்லியனுக்கு வாங்க போகிறேன்னு சொன்னதும் உன்ட்ட எதுன்னு ஐடியா கேட்டேன்னா நான் என்ன மாதிரி வாங்கி கொடுக்கணும், எனக்கு என்ன வந்துட்டு வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி கொடுத்துக்குவேன் நம்ம சொல்லிட்டு கோவப்படுறா. சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் அந்த வீட்டோட மருமகளாக முடியாது, அவரோட மனசில் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை, இதுங்ககிட்ட போய் எதுக்கு வாயை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. பர்த்டே பார்ட்டிக்காக கிஃப்ட் எல்லாமே கொண்டு போனதுமே இவங்க அங்கே தாத்தா என்ன உன்னோட ஒய்ஃப் என்ன காணோம் என்னன்னு போய் பாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே போக பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்துடுறா. அப்போங்க நம்ம தாத்தா ரொம்பவே ஹாப்பியாக இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு. இப்போ தாத்தா நீங்கள் இதை கொண்டு போய் வந்துட்டு நீங்கள் லிவிங் ரூமில் மாட்டி வைங்கன்னு சொன்னதும் அந்த லின்னுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாகி போயிட்டு அங்கே அவளோட கிஃப்ட் அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் நானே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு காமிச்சா ஏதோ வேர்ட்ஸ் தான் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே கோவமாகி போயிட்டு இதான் நீங்கள் 10 லட்சத்துக்கு காசு கொடுத்து வாங்கினதா, ரொம்பவே கேவலமாக இருக்குது, இந்த கிஃப்ட்டை அவங்ககிட்டே கொடுத்து விடுங்க, அவளை பிடிச்சி வெளியேற்றி விடுங்க, பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாகி போயிட்டு உன்ட்ட தான் நான் வந்து பிளாக் கார்டு கொடுத்தேன்ல, அப்புறமா நீ எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நீ காசு போட்டு வாங்க வேண்டியதானேன்னு சொன்னதும் உன்ட்ட ஏதாச்சும் நான் எக்ஸ்பிளைன் கொடுத்தா நீ வந்துட்டு கேட்க போறியா, எதுவும் கிடையாது இல்லை, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்க, மரியாதையோட வேலையை பார்த்துக்கோ, வேலையை மட்டும் பாரு அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அவளை ரொம்ப புள்ளி பண்ணதை அதை பார்த்துட்டு தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு அந்த லின்னோட அம்மாவை இதுக்கப்புறம் இந்த லேடி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, மரியாதையோட அடித்து வெளியே வரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களையுமே இழுத்துட்டு போக சொன்னதுமே அவங்க தாத்தாட்ட சாரி சொன்னதுமே ஏன்ட்ட எதுக்குடா சாரி சொல்லிட்டு இருக்க, பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டு ஏன்ட்ட சாரி சொல்வியா, போய் அவட்ட போய் சாரி கேள்றா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள அங்கே போகும்போது எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவையும் அங்கே சூறாங்கவை பற்றி பேசிகிட்டு இருந்ததும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப வைத்தச்சலாயிட்டு போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ரூம்குள்ளே போனால் அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே விட மாட்டாரு. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ளே விட மாட்டேன், எனக்கு வந்துட்டு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இப்படி பிஹேவ் பண்ணுறது அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே கீழே கிளம்பி போயிட்டு இருந்தா 4 பசங்க வந்து எங்களோட மேடம் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கோம், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே அவள் ரொம்பவே பயந்து போயிடுறான். என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம லின்னை வந்துட்டு இப்படி கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. உடனே அவளோட லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் வரும்போது அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதெல்லாம் நீ தானே பண்ண, இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி விஷயம் எல்லாமே சொல்கிறான். லின்னு பார்த்தாங்க சோபாவில் மயக்கமாகி கிடக்கவுமே இவன் போய் காப்பாற்றிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டேன்னு சொன்னதுமே இப்படிலாம் என் சிஸ்டர் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே பேசிட்டு ட்ராமா பண்ணதும் அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. வந்துட்டு உன்னோட இந்த நடிப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே சில வந்துட்டு விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நீ பாருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட போட்டு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவளே அங்கே வந்துட்டு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கா கிட்னாப் பண்ணுறதுக்காக ஹீரோயின் மேலே பழிய போட சொல்லி பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டா, இன்னுமே எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்ததுமே அங்கே நம்ம லூக் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பட் அவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் பல்ல காமிச்சிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானா, அவன் மனசில் எப்பயுமே நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே அப்போ அங்கே சாவு நீ இப்போ பண்ண எல்லாத்துக்குமே என்கிட்ட பக்காவாக எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இப்போ வரைக்கும் நீ ஃப்ராடு தனதுக்கு அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா வந்து ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாத்தையும் வெளியிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும், இப்போ பாரு நான் அதை தான் பண்ண போகிறேன்
போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அதை வந்துட்டு வெளியேறியாச்சு, இதுக்கப்புறம் உன் நிலமையை பாருன்னு சொல்லிட்டு போனால் எல்லாருமே அவளை அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மெசேஜ் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவிட்ட போய் எங்கள் சாரி கேட்டதுமே, நீ இப்படி சாரி கேட்டு ட்ராமாலாம் பண்ணாத, உன் மனசில் எப்பயுமே அவள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே, ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நியூவாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு நீ இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாய் போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போங்க அந்த லின்மே வந்துடுறா, நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு வயிறு ரொம்பவே பெயின் ஆனதுமே அவன் பயம் வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் இவர் ரொம்ப கோமாயிட்டாங்க, கத்திட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது தாத்தாங்க வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு வந்துட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு மற்றவங்களோட பின்னாடி சுற்றுவியாடா, ஒழுங்கு அவளை கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே தாத்தா இதில் நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே தப்பு பண்ணலைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த லீன் அங்கே வந்துடுறா. அங்கே வந்துட்டு தாத்தாவை பிடிச்ச ஒப்பாட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், என்னையும் அவனையும் பிரித்து வச்சு நீங்கள் இப்போ என்னத்தை கண்டீங்க, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருந்தோன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, உங்களால் தான் அவளை போய் அவள் வந்து மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு மோசமாக பேசினதுமே அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. வேமாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீ யாரையாச்சும் விட்டு வச்சிருக்கியா, இப்போ அவரை பற்றி நீ பேசிட்டு இருப்பியா, என்ன ஜென்மோ நீ, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்ததில்ல, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே, ஹீரோயின் அவனை போய் ஹக் பண்ணிட்டாங்க, சமாதானப்படுத்துகிறா. இப்போ இங்கே டாக்டர் வந்து அவருக்கு ரொம்ப இப்போ வயசாயிருச்சு, இதெல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணம் தான், நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி கவலை இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. லின் வந்துட்டு நல்ல பொண்ணே கிடையாது, அவள் ரொம்ப மோசமானவ, அவங்க அப்பா இறந்து போனப்போ அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, அவள் வந்து எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளோட பேரில் மாற்றிக்கிட்டு அவளை அவங்க அம்மா மட்டும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா தெரியுமா, இவளை இவங்க அம்மாவையுமே இப்படி நிலைமையில் விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, தாத்தா நீங்கள் இதை பற்றிலாம் பேசி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனதுமே ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆகிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக வச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காத, என்னை கொஞ்சம் கூட நீ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. உன் கூட சேர்ந்து இருந்து நான் தவிச்சு போயிட்டேன், இதுக்கப்புறமாச்சும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்து நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இவனுமே பின்னாடியே போயிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் என்னாச்சு பாஸ்ன்னு சொன்னதுமே, ஏன்னாச்சா அவன் வந்துட்டு திரும்பவுமே என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்ருக்கான், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதும், நான் பேசாமல் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, பின்னாடி வந்துட்டு நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிங்கன்னா அவங்களாவே திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொன்னதுமே இதுவுமே நல்ல ஐடியா தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அங்கே ஒரு பார்சல் நம்ம ஹீரோயினுக்கு வருது, என்னன்னு பார்த்தா அதில் அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை தான் அனுப்பி விட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுறாங்க. பட் ஹீரோயின் அங்கே ரொம்ப சோகமாயிடுறா. இப்போங்க நம்ம ஹீரோ நான் இப்போ என்ன பண்ணுறது, அவள் ஒருவேளை டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் இப்போ சைன் பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு அவங்க ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, மேடமே கீழே வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டாங்க போகிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அந்த ஒர்க்கை நான் இப்போ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பே பண்ணுறதா சொல்லியிருந்தேன், அந்த 300 மில்லியனை எனக்கு தான் பே பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னே என்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னதும் பாஸ்ட்டை பற்றிலாம் நான் எதுவும் பேச விரும்பலை, நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. அங்கே திரும்ப அங்கே போய் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பராக எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்போ இன்னும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க, என் பொண்ணு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஸோ அவள் பொசிஷனை இவ எடுத்துக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, என் பொண்ணு தான் திரும்ப அங்கே ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம லோ, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு இதென்ன உங்களோட கம்பெனியா, இங்கே நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும், அவள் தான் இந்த ஒர்க்கை வந்துட்டு பண்ணுவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ நம்ம வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணலான்னு சொன்னதும், நீ இப்போ சொல்ல போகிற காம்படிஷன்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அது எப்படினாலும் டேஞ்சராக தான் இருக்கும்னு சொன்னதுமே, எப்படினாலும் அதுதான் நான் வந்துட்டு டாஸ்கே அப்படின்றத சொல்கிறா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பிளெயின் ஓட்டுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க, யாருமே ஹேக் பண்ண முடியாத லெவலுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு லேடி வந்துட்டு எல்லாமே ரொம்பவே பக்கா சேஃபாக இருக்குது, நீங்கள் இப்போ வந்து மூவ் பண்ணலான்னு சொன்னதுமே 2 பேருமே இங்கே பிளெயினை வந்துட்டு அங்கே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப பக்காவாக பிளெயின் வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அப்போ அவங்க அம்மா நீ இப்போ என்ன பண்ண போயிட்டுருக்க, பைத்தியம் ஆகிட்டியா, அங்கே கூட சேர்ந்து அங்கே லூமே தான் இருக்கான்னு சொன்னதும் இருந்தால் இருக்கட்டுமே, இப்போ அவன் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அவன் பொண்டாட்டி தான் இருக்காங்க, இப்போ நான் வந்துட்டு அந்த மனசை வச்சு என்ன பண்ணுறது, எனக்கு இல்லாத அந்த மனசு தேவை கிடையாது, மொத்தமாக வந்துட்டு எல்லாருமே சேர்த்து தொலையட்டும், நான் வந்து போட்டு தள்ளிடுறேன், மேலேயே சேர்த்து போனால் என் மேலே எந்த பழி ஆகாதுல்லன்னு சொல்லிட்டு அந்த பிளெயினை போய் அங்கே வந்துட்டு ஹேக் பண்ணிடுறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஐயோ பிளெயினில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்ல
சொல்லும்போது இங்கேயுமே பிரச்சனை ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறா. இவங்க வந்துட்டு சிஸ்டமை யார் வந்து ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா சிஸ்டம் வந்துட்டு இப்போதைக்கு 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று வந்துட்டு லின்னுக்கு, இன்னொன்று நம்ம ஹீரோயினுக்கு. ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் கீழே இறக்க சொன்னாலுமே இறக்க மாட்டா. இந்த டயத்தில் போய் இறக்கணும்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே எப்படியோ வந்து சரி பண்ணி அங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஸ்மூத்தாக அங்கே லேண்ட் ஆனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. அங்கே எல்லாருமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு. அந்த டைத்தில் என்னோட அம்மா நீ என்ன அவனை கூட்டிகிட்டு போய் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அவட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவள் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம ஷாவ் அங்கே வந்து நீ வந்து பண்ண ஃப்ராடு வேலைக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இந்த பற்றிய பெயின்ற இந்த வந்து 2 பேத்துக்கு தான் தெரியும். அவள் வந்துட்டு அங்கே பிளெயினில் இருந்தா, அப்போ நீ தான் இங்கே இருந்திருக்க, இந்த சிஸ்டமை யார் வந்து ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் பட் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஆனால் நான் பொய் சொல்லன்னு அவள் சொன்னதுமே பட் இதை போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே வர வச்சு அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே அந்த லேடி ரொம்ப கோவமாயிட்டு வந்துட்டு இவளுக்காக நீ இப்படி பண்ணுவியான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் யாருமே அவளை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கண்டுக்காமல் அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் உண்மையிலேயே சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு பிளெயின் வந்துட்டு பறக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம பூமி அங்கே வந்துடுறான். உங்கள் கூட சேர்ந்து நான் டின்னருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், இந்த ஆஃபரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொன்னதும். ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவள் வந்துட்டு உன் கூட சேர்ந்து போக மாட்டான்னு சொன்னதும் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ ஓ இஷ்டத்துக்கு வந்துட்டு டிசிஷன்லாம் எடுக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக இருது. நம்ம பூமி அவளை அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான் டின்னருக்காக. கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு பேசிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். மேலேருந்து ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வைத்தச்சலாயிட்டு இருக்கும்போது நம்ம கேட்குறான், உண்மையிலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போங்க மேடம் இப்படி ஒரு பர்சன் வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே யாரான்னு பார்த்தா இவன் தான் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் நம்ம இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என்னை விட்டுட்டு நீ போயிடாத, நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் கொடுத்த சான்ஸ்லாம் போதும், இதுக்கப்புறமாச்சும் நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூவோட சேர்ந்து அங்கேருந்து கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, அங்கே லின்னோட அம்மா அவங்க அப்பாட்ட அங்கே சாரி கேட்டுட்டு இருக்காங்க, நடந்த எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்கன்னு. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்பவே கோமாகி போயிட்டு இவ ரொம்பவே மோசமானவ, நல்லவளே கிடையாது, இவளால் தான் இத்தனை பிரச்சனையுமே நடந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே அவனுமே நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான், சூராவுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குதுனால இவங்க தான் காரணம்னு சொன்னதும் இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு இந்த வீட்டில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே கிடைக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்து லூவோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், உனக்குமே இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டுங்க அந்த கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே தாத்தா நீயுமே இதுக்கப்புறம் சூறாங்கோட சேர்ந்து இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி ஒழுங்காக அந்த பொண்ணை வந்து உன் மனசை இடம் பிடிக்கிறதுக்கு வை அப்படின்றத சொல்லிட்டு திட்டாரு. அந்த லின்ட்டேருந்து கொஞ்சம் விலகேறுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தா அவங்க ஆன்ட்டி வந்து ஆல்ரெடி ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்கு வந்ததுமே அங்கே நம்ம லூ வந்து ஷாக்காகி போயிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நீ நானும் தான் இருக்கோம், நீ இல்லாமல் போயிட்டேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த லேடி ஐடியா பண்ணிட்டாங்க. அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணிடுவோம்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லேடி. அப்படின்னா நீ ஆல்ரெடி வந்துட்டு கால் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு சொன்னதும் எனக்கு தான் உங்களோட புத்தியை பற்றி தெரியுமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு, நான் எல்லாம் பார்க்க பிளானோட தான் வந்தேன், நீங்களுமே போய் கழித்துனுங்க அப்படின்றத சொல்லலாம். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் என்னை ஏன் நீ இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன், உன்னால் நான் எவ்வளோ ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறது, தயவு செஞ்சு நீ இப்போயாச்சும் நீ நிம்மதியாக இருக்க விடு, எல்லா இடத்துலையும் என்னை அசிங்கப்படுத்தாதன்னு சொன்னதும் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உன்னை வந்துட்டு விட்டெல்லாம் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா அங்கே வெளியே வந்து பிளட்டாக இருந்துச்சு, எதுவும் வந்து அவன் வந்தானா அடிபட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு வேமா வெளியே ஓடி போய் அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. பார்த்தா அவன் இந்த ரோட்டில் அடிபட்டு போய் நடக்க முடியாமல் போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கால் பண்ணுறான். இப்படி என்னோட அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே சரி வரேன்னு சொல்லிட்டு பேசும்போது இவ வேணுக்குன்னே அங்கே ஃபோனை பிடிங்கிட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசினதுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஃபோனை இவன் கட் பண்ணி விட்டான். ஹீரோயின் மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறமே என்னோட லைஃப்பில் தலையிடாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் அவ்வளவே தான் பார்த்துட்ருக்கான். ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அவங்க தூரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம குணம் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு 2 பேரும் பேசிட்டுங்கன்னு சொல்லிட்டு போனதும் அந்த லேடி பார்த்தா அவன் போனதுமே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையன் வந்துட்டு ஒரு பைத்தியம், அவன் வந்துட்டு ஹைன் காட்டான பர்சன், அதுவாசி ஒன்றை மாதிரி ஒரு டைவர்ஸான உமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் உனக்கு வயிற்றில் குழந்தை இருக்கிறதுமே தெரிஞ்சுமே ஏற்றுக்கிறதுக்குமே ரீடியாக இருக்கான். பட் வந்துட்டு நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள், பயங்கரமானவ, என் பிள்ளைய ஏமாத்துறதுக்கு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே கூ ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ எங்கே போயிட்டுருக்க, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போ நீ என்ன உங்கள் அம்மாவை என்னை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக வந்தையா, நான் வந்து இதுக்கப்புறமே இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, யாருக்காக உன்னை அடிமையாக வாழணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. தயவு செஞ்சு நீயே புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பட் நான் வந்துட்டு ஒரு டைவர்ஸ் ஆனவன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே பட் நான் ஒரு குழந்தைய வந்து பெத்துமே கூடி சீக்கிரம் எடுக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த குழந்தையை நான் என்னோட தான் பார்த்துக்குவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அமைதியாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்து நீ யார் என் பிள்ளைக்கு வந்துட்டு பேர் கொடுக்கறதுக்கு, அவள் வந்து ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் நீ யார் ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் வந்து தலையிடுறதுக்கு, ஆல்ரெடி உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, மரியாதையை என்னோட லைஃப்லேருந்து விலகிடு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே கூவோட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவன் திரும்ப அங்கே மீட் பண்ண வைக்கிறான். இப்போயாச்சும் சரியாயிருன்னு அவன் முன்னாடி பல்ல காமிச்சிட்டு அவன் போனதுமே திரும்ப வந்துட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே வந்துட்டு மோசமான லேடி, நீ வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களோட குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு என் பையனை மேரேஜ் பண்ணணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு என்னப்பா அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இவள் ஸ்டோரி இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னா வேற ஒரு குழந்தைய வந்துட்டு வயிற்றுல வச்சுட்டா இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, பிள்ளை கூட வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவசரம் இவளுக்கு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை ரொம்ப அவங்க ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திங்க பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு நம்ம லூக்கு ரொம்பவே கோமாய் போயிடுது. ஸ்பீடாக போயிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட பொண்டாட்டி, அது என்னோட குழந்தை, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உங்கள் பையனை ஒழுக்கமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுமே ஹீரோயின் நின்று கோவப்பட்டுருக்கா, நீ இப்போ எதுக்காக இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டு இருக்க, எங்கே போனாலும் ஓய்ஸதுக்கு எதையாச்சும் பேசுவியா, நான் உன் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு அந்த லேடி உன்னை எவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நீயுமே புள்ளி ஆகிட்டு இருக்க, என்ன அப்படி அவசியம் இருக்குது, ஏன் உனக்கு சுயமரியாதைன்னு ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, இத்தனை வருஷமாக என்னை வந்துட்டு எல்லாருமே புள்ளி பண்ணுறப்ப பார்த்துட்டு தானே இருந்தேன், இப்போ நான் புதுசாக ஆக்குற ஓ வேலை ஏதோ அதை பாரு அப்படின்ற சைட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே கூ ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா தானே உன்னை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் என்னை விட்டுட்டு போகிறேன்னு நீ டிசிஷன் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் யார் சொன்னது, உங்கள் அம்மாக்காக நான் போய் விட்டுட்டு போவேனா, நான் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால தான் வெளியே போயிட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஃபீல் பண்ணாதன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, நல்லாவே புரியுது அவங்க அம்மாவால் தான் அவள் போயிட்டுருக்கான்னு, ஆனால் நீ ரொம்ப நல்ல பர்சனில் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறா. நாட்கள் போயிட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அவளுக்குமே டெலிவரி ஆக வேண்டிய டைமே வந்துடுது. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் ஆன்ட்டி வந்து தப்பிச்சிட்டாங்க ஜெயிலேருந்து, இப்போ அங்கே அவங்கள தான் தேடி போயிருக்கதா கேள்விப்பட்டோம், இதனால் மேடமோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. கண்டிப்பாக அந்த லேடி என்ன வேணாலும் பண்ணுவாங்க என் குழந்தைய கொல்லணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அவங்களுமே அங்கே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த லேடி அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அங்கே கத்தி வச்சு மிரட்டினதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுமே நான் ஏமா அவனை எதுவும் பண்ண போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நான் வந்துட்டு அவனோட குழந்தைய தான் கொலை பண்ண போகிறேன், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனுக்கு போய் சேரும்னா அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு தானே வரும், அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது, அவன் வந்துட்டு என்னையும் என் பொண்ணையுமே சீட் பண்ணியிருக்கான், ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கணும்ல, அது குழந்தை மூலமாக தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே கத்தியை வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அங்கே அந்த லேடியை வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க, ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூமே கூட சேர்ந்து தான் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயினை கையை கழட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா இந்த லேடியை பிடிச்சிக்கிறான். அங்கே வந்துட்டு பாம் ஃபுல்லாக கட்டியிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க கத்தியை வச்சு கூத்திட்டு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணாங்க. அங்கே போலீஸுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம அசிஸ்டன்ட் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்காங்க. முழிப்பு வந்ததுமே நம்ம கூட்டை நம்ம ஹீரோவை பற்றி கேட்டதுமே இப்படி ரொம்ப அவனுக்கு முடியாமல் இருக்குன்னு சொன்னதும்
அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அவனை கொஞ்சம் நல்லா வந்துட்டு பார்த்தது தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. ஓடி போய் அங்கே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவளுக்கு அங்கே பெயினுமே ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ அங்கே வந்துட்டு டெலிவரிக்காக அங்கே வேகமாக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷாவ் அங்கே பைக்கில் வந்துடுறா. நீ என்ன இப்போ என் கூட சேர்ந்து வர்றியா, இல்லை இந்த முட்டா பையன் கூட சேர்ந்து இருந்து திரும்பவுமே இவன்ட்டு நீங்கள் அசிங்கப்பட போறியா? ரெண்டாவது, கோவா போய் நீ மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் குடிச்சு உடம்பை கெடுத்துட்டு இருக்கான். அவன் தான் உன்னை சர்வ் பண்ணவனே, நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின் வேமா அங்கே இருந்து போனதுமே நம்ம லோமே பின்னாடியே ஓடிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத தாயே, என்னால் திரும்ப கஷ்டப்பட்டு உன்னை சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே நீட் டவுன் பண்ணி அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பாக நான் நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன், நீயும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின்மே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொன்னதும் அங்கே கையில் ரிங்கை போட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.